ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நிமிஷங்களும் என்ன நடக்குமோ என்ற ஒரு பயம். வாழ்க்கையில் அப்படியே நீ பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டு இருந்தால் உன்னால் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை நகர்த்த முடியுமா? ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை உன்னால் நகர்த்த முடியும் என்று சொன்னால் என்னிடம் சொல் பார்க்கலாம். பயந்தால் இந்த பூமியில் யாரும் எதுவும் செய்ய முடியாது. நீ நினைக்கிறாய் அல்லவா, பயந்தால் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று. இந்த பூமியில் பயப்படும் நபர்கள் எதையும் சாதித்ததாக ஒன்றுமே கிடையாது. நீ நினைக்கலாம், பயப்படுகிறோம், எல்லா விஷயத்திலேயும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே கிடைத்துவிடும் என்று நினைத்து செய்கிறாய் என்று நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ பயந்து பயந்து கஷ்டப்பட்டது மட்டும்தான் மிச்சமே தவிர சந்தோஷப்பட்டதாக ஒன்றுமே இல்லை. இது உன்னுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, இங்கு இருக்கும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இதுதான். பயப்படுபவன் எதையுமே சாதித்ததில்லை. அதனால்தான் ஒவ்வொரு முறையும் நான் சொல்வேன், பயப்படாதீர்கள். எல்லா விஷயத்திலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வணங்கும் தெய்வங்களோ இருக்கிறோம். எல்லா நிமிஷத்திலேயும் உங்களுக்கு துணையாகவே ஒவ்வொரு காரியத்தையும் செய்வோம். நீங்கள் நினைக்கும் நேரத்தில் நடக்கவில்லை என்பதற்காக எல்லாமே நடக்காது. நான் நினைக்கும் போது எதுவுமே நடக்கல, இனிமேவா நம்ம வாழ்க்கையில எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சு பயப்படாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் தெய்வத்து பேச்சை கேட்கறத விட தேவையில்லாம கலங்கி கலங்கி நிக்கிறது தான் அதிகமே தவிர தெய்வத்து பேச்ச கேட்கிறதா ஒண்ணுமே இல்லை. வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டமும் இன்பமான காலகட்டங்களே. ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் நீ மனதால் துவண்டுதான் இருக்கிறாயே தவிர ஒரு நிமிஷம் கூட உன்னுடைய வாழ்வில் நீ நிம்மதியாகவே இல்லை. படாத பாடுபட்டுத்தான் ஒவ்வொரு நாளையும் நீ கழிக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ கவலைப்பட்ட அனைத்து நாட்களும் போய் சந்தோஷம் என்ற ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது. இதை சொல்லும் பொழுது நம்புவது குறைவுதான். என்ன சாய் சொல்கிறார், செய்வாரா என்று மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வரும். ஆனால் நம்பி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சாய் சொல்லும் விஷயங்களை நீங்கள் நம்பி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நான் எப்பேற்பட்ட விஷயத்தை எல்லாம் செய்ய போகிறேன் என்பதை கூடிய சீக்கிரமாகவே உணர்வீர்கள். நிறைய நேரத்தில் நிறைய கவலைகள், உன்னுடைய மனதில் அதிகமான குழப்பங்கள், இது அனைத்துமே தீரும். எதிர்பார்த்த ஒவ்வொரு காரியங்களும் கைகூடும் நேரமும் வந்துவிட்டது. அவசரப்பட்டு வார்த்தைகளை யாரிடமும் விட்டுவிடாதே. அவசரப்பட்டு வார்த்தைகள் எப்பொழுதுமே இந்த விஷயத்தை செய்கிறேன் அந்த விஷயத்தை செய்கிறேன் என்று ஒரு நாளும் ஒரு பொழுதும் யாருக்கும் வாக்குறுதியம் கொடுத்து விடாது. ஏன் தெரியுமா? எல்லோரும் எப்பொழுது நீ மாட்டுவாய், எந்த ஒரு விஷயத்தில் நீ மாட்டுவாய் என்றுதான் எல்லோரும் துரைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நீ போய் உங்களுக்காக நான் இதை செய்து தருகிறேன் அதை செய்து தருகிறேன் என்று சொல்லும் பொழுது எல்லோரும் அன்று நீ இதை சொன்னாயே எனக்காக செய்து கொடுத்தாயா, இன்று இதை செய்தாயே எனக்காக செய்து கொடுத்தாயா என்ற ஒரு பெயரை உனக்கு வைப்பார்கள். அதனால் யாரிடமும் எப்பொழுதும் இந்த காரியத்தை உனக்காக செய்கிறேன் அந்த காரியத்தை உனக்காக செய்கிறேன் என்று ஒரு நாளும் ஒரு பொழுதும் யாருக்கும் எப்பொழுதும் வாக்குறுதிகளை மட்டும் கொடுக்காதே. ஏனென்றால் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்ய முடியும், ஒரு நேரத்தில் சில விஷயத்தை செய்ய முடியாது. செய்ய முடியாமல் போகும் பொழுது அதையே வைத்து நீ அப்ப சொன்னியே இதை செஞ்சியா, இப்ப சொன்னியே இதை செஞ்சியா அப்படிங்கிற ஒரு பெயரை தான் உனக்கு கொண்டு வருவாங்களே தவிர மற்றபடி நீ செஞ்ச எதையும் யாரும் இங்க சொல்லிக்காட்ட தயாரா இல்லை. நீ ஏதாவது ஒரு விஷயத்த செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம விடுவ பத்தியா, அப்போதான் நீ அன்னைக்கு என்னமோ சொன்ன இன்னைக்கு என்னமோ சொன்ன அப்படிங்கிற ஒண்ண கொண்டு வருவாங்க. அதனால வாழ்க்கையில எல்லா நிமிஷமும் எப்படி இருந்தாலும் மாறிட்டே தான் இருக்கும். உன்னுடைய கவலையான நாளுமே மாறும். உன்னுடைய வாழ்க்கையில இன்பம் அப்படிங்கிற ஒண்ணு கூடிய சீக்கிரமா வரும். எதிர்பார்த்த தருணங்கள் கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதே மாதிரியே
உன்னுடைய வாழ்வில் எதிர்பார்த்த தருணங்கள் கூடிய விரைவாகவே வரும். இதை நான் சொன்னால் இப்பொழுது நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய். ஆனால் கூடிய விரைவில் நான் சொல்வது எல்லாமே நடந்துவிட்டது என்று என்னிடமே வந்து சொல்வாய். அப்பொழுதுதான் இந்த சாய் யார் என்பதே உனக்கு புரியும். பல நேரத்தில் பல விஷயங்கள் உனக்கு அப்படியே எதிர்மாறாகவே நடந்திருக்கிறது. சில விஷயம் நடக்காதோ முடியாதோ என்று நீ நினைத்து சில விஷயங்களை நீ தள்ளி தள்ளி போட்டு வைத்திருக்கிறாய். அந்த விஷயங்கள் எல்லாம் எப்படியோ உனக்கு நடந்திருக்கிறது. அதே மாதிரியே நீ இப்பொழுது ஆசைப்படும் விஷயங்களும் கூடிய விரைவாகவே நடக்கும் என்று நான் தீர்மானமாகவே சொல்கிறேன். இதுவரைக்கும் நீ பார்த்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்துவிடும். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படவே வேண்டாம். அமைதியாக ஒரு வாழ்க்கையோ உனக்கு நடக்கும். அதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னிடம் தேவையே இல்லாமல் ஏதேதோ பேசியிருக்கலாம், ஏதேதோ விஷயங்கள் உனக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் மட்டும் உனக்கு சொல்வேன், யார் எதை பேசினாலும் எதையும் காதில் வாங்காதே. எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய மனதுக்குள் வைத்து கொண்டு ஐயோ இவங்க இதை சொல்லிட்டாங்களே அதை சொல்லிட்டாங்களே அப்படின்னு போட்டு குழம்பிக் கொள்ளாதே. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுக்க வேண்டாம். நீ அமைதியாக இருந்தாலே போதும். உன்னுடைய வாழ்க்கைக்காக நான் எல்லா முடிவுகளையும் எடுப்பேன். நீ நிம்மதியான ஒரு பிள்ளையாக வாழ வேண்டும் என்று நானும் ஆசைப்படுகிறேன். உன்னுடைய நிம்மதி எந்த ஒரு இடத்திலேயும் எந்த ஒரு விஷயத்திலேயும் இனிமேல் கெட்டு போகாது. உனக்கு நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சிகள் அனைத்துமே நானே தருவேன். நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலேயும் வெற்றி என்ற ஒன்று வந்து அமரும். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாய் அல்லவா, எப்பொழுதே நான் பார்ப்பேன், என்னுடைய சந்தோஷத்தை நான் எப்பொழுது பார்ப்பேன் என்று நீ நிச்சயமாகவே வெற்றி என்ற ஒன்றை நீ சந்தோஷத்தை காணத்தான் போகிறாய். அதில் எந்த ஒரு சந்தேகமோ எந்த ஒரு சிறிய குழப்பமோ கிடையாது. நீங்கள் சௌபாக்கியங்களோடு சகல ஐஸ்வர்யங்களோடு என்றுமே நிறைந்து இருப்பீர்கள் என்றுதான் நான் இன்றும் சொல்வேன், என்றுமே சொல்வேன். நீங்கள் என்றும் சகல ஐஸ்வர்யங்களோடு இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல்லாண்டு காலம் செழிப்போடுதான் இருப்பீர்கள். இந்த வாக்கை எப்பொழுதும் மறக்க வேண்டாம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் என்றால், சில சமயத்தில் துவண்டு போய் என்னடா செய்ய போகிறோம் என்று விரக்தியோடு நீ உன்னை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் எதையுமே நினைக்காமல் ஒரு கவலையோடு இருக்கிறார். அந்த கவலைதான் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே வேண்டாம் என்று நான் சொல்கிறேன். கவலைகளை தூக்கி குப்பையில் போடுங்கள். வாழ்க்கையில் சிரித்து சந்தோஷமாக இருக்கும் வழியை பாருங்கள். அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவலைகளோடு இருந்து விட்டீர்கள். இதற்கு மேல் துவழ்வதோ இதற்கு மேல் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்றை உங்களுக்குள் நீங்கள் கொண்டு வருவதோ எதுவுமே வேண்டாம். சீரும் சிறப்புமாக நான் உன்னை வாழ வைப்பேன். நிறைய நல்லதுகள் நடக்கும். உன்னுடைய வாழ்வில் நீ காணும் ஒவ்வொன்றும் உன்னுடைய கையில் வந்து சேரும் என்று நான் சொன்னால் நீ நம்புவாயா? நீ நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, அதுதான் இனிமேல் உண்மையே. நீ எதெல்லாம் என்னிடம் கேட்கிறாயோ, எந்த ஒரு விஷயமெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று நினைக்கிறாயோ, அது எல்லாமே உனக்கு படிப்படியாக கிடைக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை ஒவ்வொரு முறையும் வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.